தினம் சாலை எங்கும் சாலைகள் போடப்பட்டிருக்கிறதோ இல்லையோ, எல்லா சாலை ஓரத்திலும் டாஸ்மாக் பார்கள் இருக்கிறது. அதற்கு காரணம் யார் தெரியுமா? தெரியுமா உங்களுக்கு யார் காரணம்? யார் சொல்லுங்கள் பார்க்கலாம். நீங்கள் தான் காரணம். நீங்கள் தான் காரணம். அது ஒரு சர்க்கிள். நன்றாக யோசித்து பாருங்கள். இன்றைய தினம் பொதுமக்கள் பாதிக்கப்பட்டிருக்கிறார்கள். என்ன பிரச்சனை? மது விலக்கு அமல்படுத்த முடியாத காரணத்தினால் ஆங்காங்கே சாராய கடை திறக்கப்பட்டு ஆங்காங்கே தன்னுடைய கணவன்மார்கள், அண்ணன்மார்கள், தம்பிமார்கள் குடித்துவிட்டு சொத்தை இழந்து நிற்கிறார்கள். மக்கள் பாதிக்கப்பட்டிருக்கிறார்கள். தன்னுடைய குழந்தையை பள்ளியில் சேர்க்க வேண்டும் என்றால் லட்சக்கணக்கில் கட்டி கொடுக்க வேண்டியிருக்கிறது. கல்லூரியில் சேர வேண்டும் என்றால் வீட்டை விற்க வேண்டியிருக்கிறது, நிலத்தை விற்க வேண்டியிருக்கிறது, கந்து வட்டிக்காரனும் கடன் வாங்க வேண்டியிருக்கிறது. பாதிப்பது மாணவர்களும் மாணவிகளும், அந்த தாயும் தந்தையும் பாதிக்கிறார்கள். அதை செய்வது யார்? பள்ளி கொள்ளை அடிப்பது யார்? கல்லூரியில் கொள்ளை அடிப்பது யார்? அவர்களுக்கு யார் ஆதரிப்பது? அவர்களை ஆதரிப்பது சில அரசு அதிகாரிகள். அந்த அரசு அதிகாரியை காப்பாற்றுவது அரசியல்வாதிகள். அந்த அரசியல்வாதிகளுக்கு தூபம் போட்டு கட் அவுட் வைத்து ஊரெங்கும் அவர்களை பவனி வர வளைத்து அவர்களுக்கு வாக்குகள் அளிப்பது யார்? வாக்காளர் பெருமக்கள். எங்களுக்கு ஒன்று புரியவில்லை. மயிலாப்பூர் என்ற சட்டமன்ற தொகுதி 2004ஆம் ஆண்டும் ஒரு புதிய ஒரு காட்சியை கண்டது. நாங்கள் எல்லாம் அப்போது அரசியலில் இல்லை. நாங்கள் எல்லாம் வேடிக்கை பார்த்தோம். அப்பொழுது தலை சிறந்த மாணவர்கள், சென்னை ஐஐடியிலே படித்த தலை சிறந்த மாணவர்கள் பல்வேறு இடங்களில் போட்டியிட்டார்கள். குறிப்பாக மயிலாப்பூரிலும் ஒரு இளைஞன் போட்டியிட்டான், ஒரு மாணவன் போட்டியிட்டான். அப்பொழுது அவரை எதிர்த்து நின்ற வேட்பாளர்கள் திராவிட இயக்கத்திலிருந்து இருவருமே நடிகர்கள். இந்த சமுதாயத்திற்கு எவ்வளவு சீர்கேடுகளை செய்ய முடியுமோ அவ்வளவு சீர்கேடுகள் செய்கின்ற நடிகர்கள். ஆனால் அந்த தலை சிறந்த மாணவன் வாங்கிய வாக்கு மயிலாப்பூர் சட்டமன்ற தொகுதியிலே 500 வாக்குகள் கூட கிடையாது. ஆனால் அந்த மயிலாப்பூர் சட்டமன்ற தொகுதி அனைத்து வாக்காளர் பெருமக்களும் பெத்த படித்தவர்கள், நன்கு படித்தவர்கள், செல்வந்தர்கள். அவர்கள் கூட யோசிக்கவில்லை. ஏதாவது ஒரு கட்சி அன்றைய காலை உங்களிடம் யார் பணம் தருகிறார்களோ அவர்களுக்கு வாக்கு அளித்து விட்டு வந்து விடுகிறீர்கள், உங்கள் வாழ்க்கையை பற்றி கவலை இல்லை. ஆரம்பம் கோணல், முதல் கோணல், முற்றும் கோணல். ஆரம்பத்தில் அரசியலை பற்றி கவலைப்படுவதில்லை. குறைந்தபட்சம் வாக்களிக்கும் போதாவது மக்களை பற்றி, தன்னுடைய வாழ்க்கை உரிமை பற்றி கவலைப்படுகிறார்களா? மக்கள் கவலைப்படுவதில்லை.